ஒரு பிராமண குடும்பம், ஒரு நடுத்தர பிராமணர் குடும்பம். கணவன், மனைவி, அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. இந்த குடும்பத்திலே போய் அடைக்கலம் கேட்டால் குந்தி தேவி, நாங்கள் 5 பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள், நாங்கள் இந்த ஊருக்கு புதிதாக வந்திருக்கிறோம், எங்களுக்கு இருப்பதற்கு நீங்கள் இடம் தர வேண்டும் என்று கேட்டால், நான் நேற்றே சொன்னேன் அல்லவா, பழைய மரபு, அறிந்து வந்தவர்களுக்கும் அறியாது வந்தவர்களுக்கும் விருந்தினர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய தமிழ் சட்டம். ஆகவே குந்தி தேவியையும் அவனுடைய தோற்றத்தையும் பார்த்து அவர்களில் இருந்த கண்ணியத்தன்மையை விளங்கி கொண்டு தாராளமாக நீங்கள் எங்களோடு இருங்கள் என்று அந்த குடும்பம் அனுமதி கொடுத்தது. அந்தனர் குடும்பத்தோடு போய் குந்தியும் பாண்டவர்களும் பிராமண வேஷத்திலே தங்குகிறார்கள். நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன். பிச்சை எடுத்து உண்கிறார்கள். ஏகசக்கர நாடு என்ற அந்த நாட்டுக்கு பெயர். பிராமணர்கள் இருக்கிற பகுதியிலே 5 பேரும் பிராமணர்களாகவே வேஷமிட்டு, வியாச முனிவருடைய உத்தரவுப்படி பிராமணர்களாகவே வேஷமிட்டு 5 பிள்ளைகளும் தாயாருமாக போய் ஒரு வீட்டிலே விருந்தினர்களாக தங்குகிறார்கள். 5 பிள்ளைகளும் பிச்சை எடுத்து உண்கிறார்கள். அதிலே பாதி உணவை வீமனுக்கு கொடுத்து மிச்ச பாதியை மற்ற எல்லாருமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். வாழ்க்கை இனிமையாக போகிறது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் இந்த பிள்ளைகள் எல்லாம் 5 பிள்ளைகளும் பிச்சை ஏற்க போய்விட்டார்கள். குந்திதேவி தாயாரை அழைத்து போவதில்லை, தாய் வீட்டிலே இருக்கிறாள். அன்றைக்கென்று அந்த வீட்டிலே ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம். என்ன பதட்டம் என்று குந்திதேவிக்கு தெரியவில்லை. இன்னொரு வீட்டில் விருந்தினர்களாக நாங்கள் தங்கினால் அந்த வீட்டு விடயங்களிலே தலையிடக்கூடாது, அது நாகரிகம். நமக்கு ஒரு ரூம் தந்து அங்கே உட்கார வச்சா நாம் அவங்க பெட்டி சாவி எந்த பக்கத்தில் இருக்குன்ட்டு நாம் சொல்லப்படாது. சில பேர் அதுவும் சொல்லுவான். அந்த வீட்டுக்கு நாம் பாரம் இல்லாமல் இருந்து கொள்ள வேண்டும், அதுதான் விருந்தினர்களுக்குரிய மரபு. விருந்தினர்கள் அந்த மரபு பேண வேண்டும். இப்போது அந்த பக்கத்திலே ஒரே அழுகை சத்தமாக கேட்கிறது. குந்தி தேவிக்கோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்கள் பேசுகிற சத்தம் குந்தியினுடைய காதிலே வந்து விழுகிறது. அவள் ஒன்றும் ஒட்டு கேட்கவில்லை, கேட்கிற சந்ததியில் வந்தவள் இல்லை அவள். அந்த பிராமணர் அழுகிறார், பிராமணனுடைய மனைவி அழுகிறாள், பிள்ளைகள் 2 பேரும் அழுகிறார்கள். ஏதோ துன்பம் நிகழ்ந்து விட்டது என்பது மட்டும் குந்திக்கு தெரிந்தது. அந்த பிராமணன் அழுது பேசுகிற சத்தம் காதிலே விழுந்தது. சொன்னான் அவன், பெண்ணே, மனைவியை பார்த்து சொல்கிறான், பெண்ணே, நீ என்னை நம்பி வந்தவள். திருமணம் செய்கிற காலத்திலே உன் தந்தை எனக்கு நீர்வார்த்து தருகிற பொழுது இவளை கடைசி வரை கண்கலங்காமல் வைத்து பார்ப்பேன் என்று சொல்லித்தான் உன்னை நான் கன்னியாதானம் பண்ணி ஏற்றுக்கொண்டேன். உன் தந்தை கன்னியாதானம் பண்ணித்தர நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே உன்னை கடைசி வரை காப்பது என் கடமை. இதோ இந்த பிள்ளைகள் 2 பேரும் இருக்கிறார்களே, என் வம்ச விருட்சங்கள். இவர்கள் வாழ்ந்தால்தான் என் வம்சம் வளரும். ஆகவே இவர்களுக்கும் ஒரு தீமும் நான் விட மாட்டேன். நீ கவலைப்படாதே, நான் நல்லபடி வாழ்ந்து விட்டேன். நீ எனக்கு நல்ல மனைவியாக இருந்திருக்கிறாய், நான் நல்லபடி வாழ்ந்து விட்டேன், நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன். எங்கள் வம்சம் விருட்சியாகும். ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறான், பெண் பிள்ளை இருக்கிறார், இவர்கள் உன்னை பார்த்துக்கொள்வார், நீ கவலைப்படாதே, நான் இன்றைக்கு போய் வருகிறேன் என்று இவன் சொல்லுகிறான். இது காதிலே வந்து விழுகிறது குந்தி தேவிக்கு. இதை கேட்டதுமே அந்த 2 பிள்ளைகளும் மனைவியும் சத்தமிட்டு அழுகிறார்கள். சுவாமி, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீர்கள். அந்த பிராமண பெண் கணவனுக்கு சொல்லுகிறாள், சுவாமி, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீர்கள். நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகத்திலே எங்களுக்கு என்ன வேலை? ஒரு மரத்தினுடைய வேர்தானே மரத்தை நிற்க வைக்கிறது. அது கிளை பரவி இருக்கிறது, அதிலே காய்கள் இருக்கிறது, கனி இருக்கிறது என்பது வேரை வெட்டி விட்டால் அந்த மரம் நிற்குமா? அதுபோலத்தான் எங்களுக்கு நீங்களும். நாங்கள் எவ்வளவுதான் செழித்து இருந்தாலும் நீங்கள் தான் எங்களுடைய வேர். உங்களுக்கு ஒரு அழிவு வந்தால் நாங்கள் முழுவதும் அழிந்து போவோம். ஆகவே உங்களுக்கு தீமை வர நான் ஒரு நாளும் விடமாட்டேன். என் தந்தை உங்களுக்கு என்னை கன்னியாதானம் பண்ணி தருகிற காலத்திலே நான் மனதுக்குள்ளே இவரை நல்லபடி பார்ப்பது என் கடமை என்று நினைத்துத்தானே ஏற்றுக்கொண்டேன். வேத மந்திரங்கள் அதைத்தானே சொல்கிறது. ஒரு மனைவி தன் கடமையை இல்லறத்திலே சரியாக செய்ய வேண்டும் என்று தானே வேத மந்திரங்கள் சொல்கின்றன. ஆகவே நான் உங்களை அழிய விட மாட்டேன் சுவாமி. நீங்கள் இருந்தால் என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வீர்கள். நான் ஒரு பெண் என்ன செய்வேன்? அதுக்கும் கணவன் இல்லாத பெண் ஒரு சமுதாயத்திலே வாழ முடியுமா? உலகம் அவளை எவ்வளவு தீங்கு செய்யும் தெரியுமா? ஆகவே நான் உயிரோடு இருந்து நீங்கள் உயிரிழந்து நான் உயிரோடு இருப்பதிலே ஒரு அர்த்தமும் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பும் இல்லை. நீங்கள் இருந்தால் இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. ஆகவே நான் உயிரை விடுவேனே தவிர உங்களை உயிரை விட மாட்டேன் என்றது அந்த பிள்ளை, அந்த மனைவி. இது சொல்லி முடிந்த உடனே அந்த பையன் அழுகிறான், மூத்த பிள்ளை.
அப்பா, எங்களுக்கு இதுவரை எந்த குறையும் நீங்கள் வைக்கவில்லை. எங்களை பெற்றெடுத்து அழகாக வளர்த்து கல்வி தந்து வளர்த்தீர்கள். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தாயும் தந்தையுமாகிய நீங்கள் 2 பேரும் இருந்தால், தாயும் தந்தையுமாகிய நீங்கள் 2 பேரும் இருந்தால் இன்னும் 2 பிள்ளைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இருந்து இந்த வம்சத்தை விருத்தி செய்வோம் என்று நினைப்பது நடக்காமல் விடும். ஆகவே ஒரு பிள்ளைக்கு கடமை தந்தையை காப்பாற்றுவது, தந்தைக்கான கடமைகளை செய்வதுதான் பிள்ளைக்கு கடமை. ஆகவே இப்பொழுது எனக்கு முதல் கடமை உங்களை காப்பாற்றுவது. நீங்களோ அம்மாவோ இறக்கக்கூடாது, நான் போய் இறப்பேன் என்கிறான் இவன். இவன் அழுது முடிந்தவுடனே அந்த பெண் பிள்ளை அழுகிறது. அது சொல்லுகிறது, அப்பா 1000 தான் இருந்தாலும் நான் இந்த வம்சத்துக்கு உரியவள் இல்லை. கல்யாணம் செய்து போனால் இன்னொரு வம்சத்துக்கு உரியவள். இப்போது உங்கள் பிள்ளை, எனக்கு அந்த ஒரு பெருமையே போதும். அண்ணன் போய் இறந்து போனால் நாளைக்கு வம்சத்துக்கு வழி இல்லாமல் போய்விடும். நான் போனால் அப்படி இல்லை. ஆகவே என்னை அனுப்புங்கள், நான் போகிறேன் என்று இந்த பெண் பிள்ளை அழுகிறது. இப்படியே மாறி மாறி 4 பேரும் அழுகிறார்கள். உள்ளே இருந்த குந்திக்கு காதிலே கேட்டது பொறுக்கவில்லை. புறப்பட்டு வெளியிலே வந்தாள். அந்த பிராமணரையும் மனைவியையும் பார்த்தாள். ஏன் இப்படி எல்லாரும் கலங்குகிறீர்கள்? ஏன் இப்படி எல்லாரும் அழுகிறீர்கள்? என்ன துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டது? என்னிடம் சொல்லக்கூடாதா? விருந்தினனாகிய நான் உங்களுடைய தனிப்பட்ட துன்பத்தை கேட்பது நாகரிகம் இல்லை என்று தெரிந்தும் உங்கள் துன்பத்தை சகிக்க முடியாமல் வந்து கேட்கிறேன். உங்களுக்கு என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமாயிருந்தால் கட்டாயம் செய்கிறேன், சொல்லுங்கள் என்று இந்த குந்தி தேவி கேட்டாள். அந்த சோகத்திலே இருந்தவர்கள் இந்த அம்மையாருடைய இனிய வார்த்தையை கேட்டதும் எல்லாரும் அழுதார்கள். அம்மா, விருந்தினர்களாக வந்த உங்களை நாங்கள் எங்கள் துன்பத்தை சொல்லி வருத்தக்கூடாது, அது நாகரிகம். அதனால்தான் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே நாங்கள் சொல்லாமல் மறைத்தோம். ஆனாலும் நீங்களாக வந்து கேட்கிற பொழுது அதை சொல்லாமல் விட முடியவில்லை. எங்களுடைய துன்பத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மனம் துடிக்கிறது. உங்களை பார்த்தால் ஒரு பெற்ற தாய் போல இருந்து என்னை கேட்கிறீர்கள். சொல்கிறேனம்மா என்று அவன் நடந்ததை சொன்னான். இந்த ஊரிலே பிராமணர்களாகிய பல பேர் நாங்கள் ஒன்றாக கூடி வாழ்ந்தோம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது பக்கத்திலே இருந்த மலையிலே ஒரு அசுரன் வந்து சேர்ந்தான். பகன் என்று அவனுக்கு பெயர். அந்த அசுரன் வந்து சேர்ந்த உடனே, ஒரு அரக்கன் வந்து சேர்ந்த உடனே, எங்கிருந்து வந்தானோ தெரியவில்லை, வந்து சேர்ந்தான். வந்த உடனே அவன் என்ன செய்தான்? அந்த மலையிலே இருப்பான். திடீரென்று ஊருக்குள்ளே பூருவான். ஊருக்குள்ளே புகுந்து ஆடு மாடு என்பவற்றை பிடித்து தின்பான். கையிலே அகப்படுகிற குழந்தைகள், பிள்ளைகள், மனைவி, தாய் என்று எவர் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் பிடித்து தின்றுவிட்டு போய்விடுவான். அவன் ஊருக்குள் புகுந்தாலே அன்றைக்கு ஒரு பெரிய கலவரம் தான், பேரழிவு நிகழும். இப்படியே ஊருக்குள்ளே அவன் ஒவ்வொரு தரம் வருகிற பொழுதும் பேரழிவு நிகழ்ந்து கொண்டிருப்பதை நம்முடைய ஊர் பெரியவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். அவர்களுக்கு தாங்கவில்லை. ஒரு நியதி இல்லாமல் இந்த அழிவு நிகழ்வதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆகவே எல்லாரும் ஒன்று கூடி ஒரு நாள் அந்த அசுரன் இருக்கிற இடத்துக்கு போனார்கள், அரக்கன் இருக்கிற இடத்துக்கு போனார்கள். இவர்களை கண்டதும் அவன் ஆர்ப்பரித்து எழுந்தான். இந்த பெரியவர்கள் அவனை பொறுமைப்படுத்தினார்கள். கொஞ்சம் பொறு, எப்பொழுதும் நீ ஊருக்குள்ளே வந்து எங்களை அழிப்பதும் அதனாலே நாங்கள் கவிழ்வதும் இனிமேல் நடக்க வேண்டாம். அவன் கேட்டான், உங்களை அழிக்காமல் எனக்கு என்ன வாழ்க்கை? எனக்கு உணவே நீங்கள் தானே. உங்களை அழிக்காமல் நான் எப்படி இருப்பேன்? அதற்காகத்தான் ஒரு ஒப்பந்தம் செய்ய வந்திருக்கிறோம். என்ன ஒப்பந்தம் என்று அவன் கேட்டான். மாதத்திலே ஒரு முறை நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு வீட்டிலே யாராவது ஒரு வீட்டுக்காரர் வண்டில் கணக்கிலே உணவுகளை சமைப்போம். நிறைய பதார்த்தங்களை எல்லாம் செய்வோம். வண்டிலுக்கு 2 நல்ல காளை மாடுகளை பூட்டி உணவுகளை எல்லாம் அதிலே அடுக்கி எங்கள் வீட்டு பிள்ளையிலே யாராவது ஒருத்தர், அது கணவனோ மனைவியோ பிள்ளையோ, யாராவது ஒருத்தர் அதில் ஏற்றி அனுப்புவோம். நீ அந்த உணவுகளை எல்லாம் தின். அதற்கு பிறகு அந்த வண்டிலே கட்டி வைத்த மாடுகளையும் பிடித்து உண். பிறகு வண்டிலை ஓட்டி கொண்டுகிற மானுடனையும் தின்று உன் பசியை ஒரு மாதத்துக்கு ஆற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்த மாதம் வருகிற பொழுது இன்னொரு வீட்டிலே இருந்து அந்த வண்டில் வரும். இந்த ஒப்பந்தத்துக்கு நீ சம்மதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவனும் பார்த்தான், இது சுலபமாக இருக்கிறது. இடையிடை பூந்து இவர்கள் ஏதாவது எதிர்ப்பார்கள், இந்த எதிர்ப்புக்கு மத்தியிலே செய்ய வேண்டியதில்லையே, வீட்டுக்கு நேராக டின்னர் வருகுதே என்று நினைச்சான். அப்படியே அதற்கு ஒத்துக்கொள்கிறேன் என்றான். அன்றிலிருந்து நாம் சொன்ன வாக்கு தவறாமல் மாதம் ஒரு தரம் அவனுக்கு சாப்பாடு அனுப்பி கொண்டு இருக்கிறோம். இதை குந்தி தேவி ஆச்சரியமாக, ஒவ்வொரு வீட்டிலிருந்துமா அனுப்புகிறீர்கள் என்று கேட்டால், ஆம், ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அனுப்புகிறோம். இதை சொல்லிவிட்டு அந்த பிராமணர் சொன்னார், இன்றைக்கு எங்கள் வீட்டிலிருந்து சாப்பாடு போக வேண்டிய முறை வந்திருக்கிறது.
இன்றைக்கு அந்த அரக்கனுக்கு எங்கள் வீட்டிலிருந்து சாப்பாடு போக வேண்டும், உணவுகள் எல்லாம் தயார் பண்ணி விட்டோம். குடங்குடமாக பால், குடங்குடமாக கல், பெரிய பெரிய அண்டாக்களுக்குள்ளே உணவு, இதெல்லாம் கட்டி வண்டிலே ஏற்றியாகிவிட்டது. மாடு 2 வாங்கி பூட்டியாகிவிட்டது. இப்போ இந்த வண்டிலை ஓட்டி போக வேண்டும். யார் போவது என்பதில் தான் எங்களுக்குள்ளே பிரச்சனை. நான் போகிறேன் என்கிறேன், மனைவி தான் போகிறேன் என்கிறாள், பிள்ளைகள் 2 பேரும் தாங்கள் போகிறார்கள் என்கிறார்கள். யார் போனாலும் கவலை தான், என்ன செய்வதென்று தெரியாமல் வருந்துகிறோம் என்று இந்த பிராமண குடும்பம் சொன்னது. குந்தி தேவி அதை கேட்டு கண்மூடி இருந்தாள். பிறகு கண் திறந்தாள். அந்த பிராமணர்களை பார்த்து சொன்னால், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய கவலையை நான் தீர்க்கிறேன். அம்மா, நீ எப்படி அம்மா தீர்ப்பாய்? அந்த அரக்கன் எல்லாரையும் அழிக்கிறவன், நாங்கள் தான் எப்படியும் ஒரு ஆள் போகத்தான் வேண்டும், உன்னால் தீர்க்க முடியாது. குந்தி தேவி உறுதியாக சொன்னால், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அந்த உணவு கொண்டு போகிற ஒருவனாக நான் என் மகன் வீமனை அனுப்பி வைக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்றான். நான் குந்தி சொன்னால், நீ கவலைப்படாதீர்கள், என் பிள்ளைகளிலே ஒருவனாகிய பீமனை நான் அனுப்பி வைக்கிறேன். நாங்களாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? உடனே ஒரு பொன்னாடை கொண்டு வந்து குந்திக்கு போத்து, நல்ல காரியம் இப்போவே அனுப்புன்றிருப்போம். அந்த பிராமணன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அம்மா, நீங்கள் எங்களிடம் அடைக்கலமாக வந்தவர்கள், உங்களை நான் அப்படி உங்களிலே ஒருவர் இறக்கும்படியாக நாங்கள் ஒரு காலமும் விட மாட்டோம். 4 பேரும் சேர்ந்து சொன்னார்கள், எங்களை நம்பி வந்த உங்களை கொலைக்களத்துக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வோமா? அந்த எண்ணமே வேண்டாம், அந்த பேச்சே வேண்டாம். நாங்கள் யாரோ ஒருத்தர் போய்க்கொள்கிறோம். நீ எங்களிடம் வந்தவள், நீயும் உன் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான், இருங்கள் என்றார்கள். குந்தி சொன்னாள், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள், நானும் ஒரு தாய் அல்லவா? என் பிள்ளையை உயிர் பலிக்கு சந்தோஷமாக நான் அனுப்புவேனா? என் பிள்ளை பெரிய பலசாலி, பீமன் என்று சொல்லவில்லை, என் மறைந்து வாழ்கிறார்கள். என் பிள்ளை பெரிய பலசாலி, அவன் பகாசுரனை நிச்சயமாக வதம் செய்வான், நீ கவலைப்படாதீர்கள், நீங்கள் உணவு முதலியவற்றை தயார் பண்ணுங்கள், நான் பீமனை அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டால் இவர்களும் கொஞ்சம் ஆறுதல் பட்டார்கள். உணவு முதலியவை அண்டாக்களாக ஊர்க்காரர் முழுவதுமாக செய்து கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். பிச்சைக்கு போன 5 வந்தார்கள். தருமன் விவரத்தை அறிந்தான், தலையிலே அடித்து கொண்டான். அம்மா, உனக்கு என்னம்மா புத்தி பேதலித்து விட்டதா? பீமன் இல்லாவிட்டால் எங்களுக்கு என்ன பலம்? அவனுடைய பலத்தை நம்பித்தானே நாங்கள் எல்லோரும் வாழ்கிறோம். அவனை போய் பகாசுரிடம் அனுப்பிவிட்டேன் என்று சொல்கிறாயே அம்மா, சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறாயே அம்மா, இது என்ன நியாயம்? அவனை இழந்தால் நாங்கள் வாழ்வோமா? நாங்கள் இறந்து போவோமே என்றான் தருமன். குந்தி சிரித்தாள். யுதிஷ்டிரா, உனக்கு கூடவா வீமன் பெருமை தெரியவில்லை? எத்தனை பேரிடம் அவன் எவ்வளவு சாதனைகள் புரிந்தான் என்பதை கண்ணால் கண்டாயே. அவ்வளவு பெரிய இடும்பன் வருகிற பொழுது அவனை அடித்தே கொன்றானே, அவனாக இறந்து போவான். கவலையை விடு, வீமனை அனுப்புவோம், அவன் நிச்சயம் இதற்கு ஒரு நல்ல முடிவு கட்டுவான் என்றார். யுதிஷ்டிரரும் அதை ஒத்துக்கொண்டார். பெரிய திருவிழா உற்சவம் போல பெரிய வண்டில், அதை புலவர்கள் சொல்கிறார்கள், 16 எருமை மாடுகள் பூட்டி இழுக்கிற வண்டிலாம், அவ்வளவு பெரிய வண்டி. அந்த வண்டியிலே அண்டாக்களாக சாதங்கள், ஒன்றிலே தயிர் சாதம், இன்னொன்றிலே புளியஞ்சாதம், இன்னொன்றிலே பருப்பு சாதம், ஒன்றிலே பாயாசம், எல்லாம் பெரிய பெரிய அண்டாக்களிலே எல்லாம் ஏற்றினார்கள். வண்டிலே மாடு கட்டினார்கள். இப்போ யார் போகிறது என்ற உடனே வீமன் வந்து ஏறி உட்கார்ந்தான். அம்மா, நான் போய் வருகிறேன் என்று தாயிடம் ஆசீர்வாதம் பெற்றான். மற்றவர்களை அஞ்சாதீர்கள், நான் போய் வருகிறேன் என்று புறப்பட்டான். கொஞ்சம் தூரம் போய் ஊர் கடந்து வெளியிலே வந்தோன்னே வீமன் யோசித்து திரும்பி பார்த்தான். அவன் நல்ல வயிறார சாப்பிட்டு பல நாளாக ஆகிவிட்டது. இதை கொண்டு போய் வைத்து பகாசுரனுடைய சண்டை பிடிச்சா சாதம் வீணா போயிடும். ஆகவே முதல் நம்ம பசியை தீர்ப்போம், பகாசுரன் பசியை பிறகு யோசிப்போம் என்று நினைத்தான். ஒரு மலையிலே வாழுகிறான் பகாசுரன். மலை அடிவாரத்துக்கு வந்து விட்டான் பீமன். வண்டியை நிறுத்திட்டு இந்த 16 மாடுகளையும் அவிழ்த்து துரத்தி விட்டான். 16 எருமைகளையும் அவிழ்த்து துரத்தி விட்டான். எருமைகள் எல்லாம் பழக்க தோஷத்திலே நேராக ஊருக்கு வந்துட்டுது. மனுஷன் ஒருத்தன் தான் அப்படி வரமாட்டான். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார். ஒவ்வொரு நாளும் வேலை முடிஞ்சோன்னா வண்டியிலால் நேராக போய் இது குடிப்பார், கல் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வருவார். ஒரு நாள் அவர் வண்டியில் தூங்கிட்டார். மாடு நேராக போய் அங்கே நிற்கிது. இவர் மறந்தாலும் அது மறக்கலை. மாடு அது விலங்கல்லவா, அதுக்கு மேலே அது நம்ம புத்தி உள்ள நாங்கள் தான் நாம் ஏதாவது கோளாறு பண்ணுவோம்.
இப்போ இந்த 16 எருமையும் ஊருக்குள்ளே வந்ததா, ஊர்க்காரர்கள் நடுங்கி போனார்கள். ஐயையோ நாசமாய் போய்விட்டதே என்று அந்த பிராமணனை, நீ யாரோ வந்தவர் விருந்தினர்களை நம்பி அவனை அனுப்பிவிட்டாயே, எருமை மாடு இங்கே வந்து சேருகிறதே, இப்போ பகாசுரனுக்கு கோபம் வரப்போகிறது, அவன் நேரே ஊருக்குள்ளே புகப் போகிறான், இன்றைக்கு ஊர் நாசம். இதுதான் தெரியாதவர்களை நம்பக்கூடாது என்பது, விருந்தினர்களை நம்பி நீ அனுப்பினாயே என்று அந்த பிராமணனுக்கு திட்டு விழுகிறது. குந்தி தேவி வந்து, எதற்கும் பொறுங்கள், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று அவர்களை ஆறுதல் படுத்தினார். பீமன் மாட்டை அவித்து விட்டு அந்த வண்டியை அந்த தடியிலே நிறுத்திவிட்டு திரும்பி உட்கார்ந்தான். ஒவ்வொரு அண்டாவாக எடுத்து சாப்பிட்றான். அவன் பசி அவனுக்கு தானே தெரியும். பிச்சை எடுத்த சாப்பாட்டில் பாதி சாப்பிட்டு எத்தனை நாள் பட்டினி கிடந்தான். அவன் நல்ல தயிர் சாதம் சாப்பிடுகிறான், பருப்பு சாதம் சாப்பிடுகிறான். இதை மேலே இருந்து பகாசுரன், எங்கே இன்றைக்கு டைமுக்கு அனுப்பி வச்சுருவார்களே இந்த ஊர்க்காரர்கள், இன்றைக்கு வரவில்லையே என்று பார்த்தான். குகைக்கு வெளியிலே வந்து எட்டி பார்த்தான். தூரத்திலே வண்டி தெரிகிறது, மாடு இல்லை. யாரோ ஒரு பயல் உட்கார்ந்து தனக்கு வந்த சாதத்தை எல்லாம் உருட்டி உருட்டி தின்பதை பார்த்த உடனே பகாசுரனுக்கு கடும் கோபம் வந்தது. ஆகா, ஒரு மானுட பூச்சி எனக்கு வந்த உணவுகளை உண்கிறானே, சொன்னபடி செய்யவில்லை என்று கடும் கோபம் கொண்டான். கோபத்தோடு பாய்ந்து இறங்கி வந்தான் மலையிலே. அவன் இறங்கி வருகிற பொழுதே நிலம் அதிர்கிறது. வீமன் இதை பற்றியும் கவலை இல்லை. அப்போ தான் அவன் தயிர் சாதம் உருட்டி உள்ளுக்கு போடுறான். அதை விட ஒரு அண்டாவில் வடையும் பாயாசமும் இருக்கிறது. வந்தவன், டேய் மானுட பூச்சியே, எனக்கு கொண்டு வந்த உணவை எனக்கு முன்னாலேயே நீ உண்கிறாயா, நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றான். வீமனுக்கு அது காதில் விழுந்ததாகவே இல்லை. அவன் வழக்கமாக சாப்பிட்ற மாதிரி ருசியாக சப்பானி கட்டி உட்கார்ந்து சாப்பிட்றான். பகாசுரனுடைய கோபம் அதிகரித்தது. இறங்கி ஓடி வந்து வீமனுடைய முதுகிலே ஒரு குத்து விட்டான். ஓங்கி ஒரு குத்து விட்டான். இவன் பிளந்தான் ரெண்டாக என்னும்படியாக ஒரு குத்து விட்டான். இந்த குத்து விழுந்தோடனே வீமன் ஒரு தரம் முதுக நிலைச்சு என்று ஒரு ஏவரை விட்டான். அது வரைக்கும் அது உள்ளுக்கு அடைஞ்சு நின்றது. இவன் குத்தின குத்தில் உள்ளுக்கு இறங்கி காற்று வெளியில் வந்துட்டுது. அடுத்த அண்டாவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். பகாசுரனுக்கு கோபம் வந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டான். வீமன் கையை துடைச்சு. அப்போ தான் இவனை புதுசாக பார்க்குறவன் மாதிரி திரும்பி பார்த்தான். என்னடா பகாசுரனே என்றான். இந்த ஊர் மக்களை வருத்துகிறாயா, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றான். யுத்தம் தொடங்கியது. மானுடன் தானே என்று பகாசுரன் யுத்தம் தொடங்கினான். வீமனாலே குத்து குத்து விழுகிறது. விழுந்து 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 இறுதியிலே ஒரே குத்திலே நிலத்திலே சாழ்த்து அவனை ஒரு குத்திலே அவனுடைய உயிரை பறித்தான் வீமன். அவனோடு கூட இருந்த சின்ன சின்ன அரக்கர்கள் எல்லாம் பறந்தோடி விட்டார்கள். இப்போ அந்த வண்டியிலே இவனுடைய உடம்பை வைத்து இழுத்து கொண்டு வருகிறான் வீமன். ஊர்க்காரர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வண்டி சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் போய் பார்த்தால் பெரிய சடலமாக பகாசுரன் விழுந்து கிடக்கிறான். அவன் உடம்பை கண்ட உடனே எல்லாருக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சி. இந்த 5 பேரையும் அந்த குந்தியாகிய கிழவியையும் எல்லாரும் போற்றினார்கள். ஊர் மக்கள் அத்தனை பேரும் அவர்களை உபசரித்தார்கள். அந்த ஊரினுடைய கவலை தீர்ந்தது. அந்த வீட்டுக்காரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வீட்டில் விருந்தாக இருந்தவர்களை ஊர் வெளித்ததே என்று நினைத்து அவர்கள் மகிழ்ந்தார்கள்.